இவன் கேட்கறது பாரதிய ஜனதா வளர்ந்துருமாமே. எங்கிட்டு வளரும், எங்கிட்டு வளரும்? ஏன்டா தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. ஐயா ஒருத்தர் சொல்லிக்காரு நீதியரசர், வந்தே மாதரம் பாடுங்க. ஒரு தம்பி போடுறான், வந்தா எங்கிட்டு போறதுன்னு தெரியாம இருக்க, வந்தே மாதரம் பாடுறாங்க. எனக்கு வந்து கேட்டா எனக்கு சிரிப்பா வருதுங்க. அவன் சொல்ல, ஏங்க நீங்க முன்ன மாதிரி கோவப்பட மாட்டேங்க, வர மாட்டேங்குது. முன்னாடி கோபமா இருந்துச்சு, நான் மட்டும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவன்பாடு போயிட்டு இருந்தான். இப்போ எல்லாரும் கோவப்படுறான், எனக்கு சிரிப்பா இருக்கு. நான் பேசிட்டு வந்ததா அவன் அங்கிட்டு பேசிட்டான். அடே அருமையா பேசுறியடா, அருமையா பேசுறியே அப்படின்னு. ஐயா எம்ஆர் ராதா படத்தில் நடிப்பார். நடிக்கும்போது என்ன பண்ணார் தெரியுமில்ல, ஏய் கூரை எரியும், அப்படியே கூரை எரியும் போது அவன் சொல்லுவான், அப்படி கன்னத்தில் போட்டுக்குவான். கன்னத்தில் போட்டு இது என்னடா அப்படின்னு, அக்னி பகவான் எரிகிறாரு, கன்னத்தில் போடாம எப்படி பேசுறியா? போய் அங்கிட்டு எந்தியா பேசாம புரிஞ்சிருச்சு ஒரு கடை அவனுக்கு. அது மாதிரி நம்ம ஒரு ஆளா கத்தும் போது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப மக்கள் கோவப்பட ஆரம்பிச்சிட்டான், அதனால நமக்கு சிரிப்பா இருக்கு. ஒன்னையும் பாருங்களேன், ஒவ்வொரு செயலையும் பாருங்க, எல்லாம் வேடிக்கை தான். நாப்கினுக்கு எதுக்கு வரி போட்டீங்க 18 விழுக்காடுன்னு கேட்டேன். அதுக்கு ஐயா எச்ராஜா சொல்றாங்க, மகளிர் சுய உதவி குழுக்கள் தான் அதை தயாரித்துக் கொள்கிறார்கள். நாம போடலைன்னா வேற ஆள் உள்ள வந்துருவாங்க. உங்களுக்கு தெரியாம உள்ள வந்துடுறானா? அப்புறம் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க? ஏன் அவனை வர விடுறீங்க? இதுல இன்னும் பெரிய கொடுமை என்னன்னு பாருங்க. இயற்கை உரத்திற்கு, இயற்கை வேளாண்மைக்கு திரும்ப நினைக்கிறோம். இயற்கை வேளாண்மைக்கு ஜிஎஸ்டி, சித்த மருத்துவத்திற்கு, பாரம்பரிய மருத்துவ இதுக்கு ஜிஎஸ்டி, மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துற அத்தனை பொருளுக்கும் ஜிஎஸ்டி. பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாளுக்கு 5 விழுக்காடு, மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துற சர்க்கரை வண்டிக்கு 12 விழுக்காடு வரி ஜிஎஸ்டி, கேட்கும் திறன் கருவி இருக்குல்ல, செவித்திறன் கருவி, அதுக்கு 5 விழுக்காடு வரி. மாற்றுத்திறனாளி இதுவரை சுழியம் விழுக்காட்டுல இருந்தத ஜிஎஸ்டில சேர்த்திருக்கு. ஒண்ணு நான் சொல்ல விரும்பல, இவர்கள் பாவம் உங்களை சும்மா விடாது. நான் சொல்லுவேன், நான் அல்லல் பற்று ஆற்றாத கண்ணீர் அன்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் எங்க பாட்டு. அல்லல் பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான். நாள்தோறும் துயரப்பட்டு அல்லல் பட்டு அழுது நிக்கிறோம்ல, இந்த கண்ணீர்ல மூழ்கி செத்து போயிருவீங்க. என் தம்பி கார்த்தீஸ்வரன் மாதிரி தண்ணீர்ல கூட தாமரை முளைக்கும், தமிழன் கண்ணீர்ல ஒருபோதும் முளைக்க வாய்ப்பு. வந்தே மாதரம் பாடு, வந்தே மாதரம் பாடு, இப்படி இல்லாம தேசப்பற்றவளை திரையரங்களை பாட்டு போட்டு டாஸ்மார்க்ல போட்டா வேகமா வளர்ந்துரும் தேசப்பற்று. எப்படி இருக்கு பாருங்க. இதை நம்ம மாக்காயக்க தோழர்கள் பாடுறாங்க, வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம் நொந்தே நொந்தே சாகுறோம், எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போலே, எங்க நாடு ஆகுது வல்லரசு. கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு. விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. அப்ப ஐயா அரிசி 2 ரூபாய்க்கு போட்டார்ல, அப்ப எழுதிருக்காங்க. இப்பதான் இலவசம், நீ ரேஷன் கடையும் முடிடுவேன். பங்கு சந்தை ஏறுது மேல, பங்கு சந்தை ஏறுது மேல, எங்க நாடு வல்லரசு. விளைஞ்ச நெல்லு விலை ஊறுது கீழே, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம் நொந்தே நொந்தே சாகுறோம். நொந்தே செத்துக்கிட்டு இருக்க, இங்க வந்தே மாதரம் பாடு. காலக்கொடுமை.